வணக்கம், நான் தனுராஜ். நமது யூடியூப் சேனலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பல்வேறு இடங்களுக்கு சென்று பல்வேறு வகையான வாகனங்கள் தொடர்பாகவும், அந்த வாகனங்களுடைய உதிரி பாகங்கள் தொடர்பாகவும், அந்த வாகனங்கள் எங்கிருந்து வருகின்றது, அதே போல அந்த வாகனங்களுக்குரிய விலைகள் எவ்வாறு இந்த கடைகளில் கூறப்படுகின்றது என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட காணொலிகளை நான் பதிவு செய்து உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில நான் இன்று கல்முனை, அதாவது பாண்டிருப்பு தியேட்டருக்கும் கல்முனை ஹாஸ்பிட்டலுக்கும் இடையில தாளவட்டான் சந்தி என்கின்ற அந்த சந்தில ஒரு பிரமாண்டமான ஒரு பைக் கடை, அதாவது அந்த கடையை வந்து பைக் கடை என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னா இங்க வந்து பைக் கடைக்கு, அதே போல உழவு இயந்திரம் கிடக்கு, அதே போல வேளாண்மை வெட்டுகின்ற அந்த வெட்டு மிஷின் கிடக்கு, அதே போல இன்னொரு வடி அப்படி என்கின்ற ஒரு வாகனமும் கிடக்கின்றது. இந்த அடிப்படையில நாம் இப்போது இந்த காணொலியை வந்து பைக், இந்த கடையில வந்து ஸ்கூட்டி பைக் இருக்கு, அதே போல 49cc அந்த பைக்கிலும் இருக்கு. இப்ப இந்த பைக்கு தொடர்பாக, இந்த இரண்டு பைக்கிலும் தொடர்பாக ஒரு காணொலியை உங்களுக்காக பதிவு செய்ய போகின்றேன். இந்த அடிப்படையில தான் இந்த கடைக்கு நான் வந்திருக்கின்றேன். இப்போ நீங்க இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பைக் அனைத்தும் வந்து இந்த தாளவட்டான் சந்தியில் அமைந்திருக்கின்ற சன் மோட்டர்ஸ் என்கின்ற இந்த கடையில பார்க்கின்ற போது ஒரு 2025ஆம் ஆண்டு, அதாவது இவ்வாண்டு இறக்கப்பட்ட புதிய ஸ்கூட்டி பைக்கில என்னால் காணக்கூடியதாக இருந்தது. இந்த அடிப்படையில இந்த ஸ்கூட்டி தொடர்பாக நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த ஸ்கூட்டி தொடர்பாக புல் விளக்கத்தை உங்களுக்காக வழங்க போகின்றேன். இந்த இருக்கின்ற இந்த ஸ்கூட்டி வந்து இந்த ஸ்கூட்டியோட பேர் வந்து பட்டையா. பட்டையான்னு சொல்றது வந்து இந்த 2025ஆம் ஆண்டு பட்டையா என்ற பெயரை தாங்கி கொண்டு இறங்கியிருக்கின்ற புது நீ மாடல் ஸ்கூட்டி தான் இந்த ஸ்கூட்டி. இந்த ஸ்கூட்டி வந்து இந்த கடையில வந்து 4 விதமான கலர்ல வந்து வடிவமைக்கப்பட்ட ஸ்கூட்டியாக இங்கு காட்சி அளிக்கின்றது. இந்த அடிப்படையில வந்து இந்த ஸ்கூட்டியை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்கூட்டியோட பெயர் பட்டையா என்று எழுதியிருக்கின்ற அதே சமயம் இந்த சைட்டால வந்து டபுள் பவர் என்கின்ற ஒரு சின்ன ஒரு வாக்கியமும் இந்த பைக்கில் வந்து இணைக்கப்பட்டிருக்கின்றது. இது எதற்காக இணைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், ஏனைய ஸ்கூட்டி பைக்கு, குறிப்பாக இது டியோ பைக்கில் இருக்கட்டும், அதே போல ஏனைய யமஹா பைக்கிலாக இருக்கட்டும், இந்த பேரையுடைய அந்த ஸ்கூட்டிக்கு பைக்குகளுக்கு இல்லாத ஒரு புதிய வடிவமைப்பு தான் இந்த இரண்டு முன்னுக்கு வந்து எல்இடி பல்பு 2 பொருத்தப்பட்டிருக்கு இந்த பைக்கிலுக்கு. இந்த அடிப்படையில இந்த பைக்கிலுக்கு வந்து டபுள் பவர் என்கின்ற ஒரு சின்ன ஒரு பிக் நேம் ஒன்றும் இந்த பைக்கிலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த பைக்கிலுடைய டயரை பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டயர் வந்து 2, இந்த பைக்கிலுக்கு இருக்கிற டயர், முன் டயர் பின் டயர் 2 வந்து டிஸ்க் பிரேக் பூட்டப்பட்ட டயராகத்தான் காணப்படுகிறது. எனவே இந்த ஸ்கூட்டிக்கு, அதாவது டிவிஎஸ் அதே போல இந்த பட்டையா 2 ஸ்கூட்டிக்கும் தான் இந்த டிஸ்க் பிரேக் பூட்டப்பட்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில இந்த ஸ்கூட்டிக்கு இருக்கின்ற 2 டயர்களும் வந்து T+ டயராகத்தான் காணப்படுகின்றது. அதே போல இந்த ஸ்கூட்டிக்கு, அதாவது ஏனைய ஸ்கூட்டிக்கு இல்லாத வகையில் ஒரு புதுவிதமான ஒரு சின்னதொரு ஏற்பாடாக இந்த ஸ்கூட்டில செய்திருக்காங்க. என்னன்னு சொன்னா, புதுவிதமான ஒரு சின்னதொரு டெக்னாலஜி ஒன்று பயன்படுத்திருக்காங்க. என்னன்னு சொன்னா, எமர்ஜென்ட் லைட் என்கின்ற ஒரு சின்னதொரு செட்டிங் ஒன்றை இந்த பட்டையா ஸ்கூட்டிக்காக பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதை பார்க்க போல இந்த சிறப்பை இப்படி போட்டு இந்த பாருங்க, ஏதும் உங்களுக்கு என்ன ஆகுது, அதாவது பிரேக் பிடிக்கல, அது இல்லாட்டி ஒரு இடத்துல நீங்க நிப்பாட்ட போறீங்கன்னு சொல்றக்குள்ள இந்த சுவிட்சை போட்டு இந்த இருக்கின்ற சின்னதொரு பட்டனை இப்படி அமர்த்துகின்ற போது முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 2 சிக்னல் லைட் மாதிரி 2 லைட்டும் வந்து இப்படி விட்டு விட்டு எரிந்து கொண்டிருக்கும். இது வந்து எச்சரிக்கை லைட், அதாவது ஒரு எமர்ஜென்சில வந்து பைக்குகளுக்கு இதை ஒரு சின்ன ஒரு பிழை இருக்கின்றது அடுத்தவங்களுக்கு காட்டுவதற்காக இந்த ஒரு செட்டிங் வந்து இந்த பட்டையா ஸ்கூட்டில வந்து வச்சிருக்கின்றார்கள். இந்த பட்டையா ஸ்கூட்டில விலை வந்து ஃபுல் பேமெண்ட் எவ்வளவுன்னு இந்த கடையால் எங்களுக்கு சொல்லப்படலை. அதால நாங்க இந்த கடையில எவ்வளவு இந்த ஸ்கூட்டிக்கு போகுது என்பதை இந்த காணொலியில பதிவிட போறது இல்லை. நீங்க இந்த பட்டையா ஸ்கூட்டியை எடுக்க விரும்பினால், இந்த பட்டையா ஸ்கூட்டிக்கு நீங்க வந்து ஆரம்ப, அதாவது லீசிங்ல எடுக்கிற அந்த அடிப்படையில நீங்க வந்து இதுக்கு 1.30, அதாவது 1,30,000 ரூபாய் கட்டுகின்ற போது இந்த 1,30,000 ரூபாய்க்குள்ள இந்த பைக்கிலை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த விலை தொடர்பான மேலதிக விளக்கங்களை நீங்க அறிய விரும்பினால் இந்த கடைக்கு தொடர்பு கொண்டுதான் அறிய முடியும். ஏன்னு சொன்னா, இந்த பைக்கிலுக்குரிய முழு விலையானது எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அதே போல இந்த பைக் வந்து எங்க இருந்து தயாரிக்கப்பட்டு வருதுன்னா, தாய்லாந்துல இருக்கின்ற ஒரு இடத்தினுடைய பெயர் பட்டையா என்கின்ற அந்த இடத்துல தயாரிக்கப்பட்டு இந்த பைக்ல வந்து பட்டையா என்ற பெயரை தாங்கி தான் ஸ்ரீலங்காவில் வந்து இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது.
அதே போல இந்த பைக்கிலுடைய அந்த இதை பார்த்தோம்னு சொன்னா பவரை பார்த்தீங்கன்னு சொன்னா 120 சிசி பவரை தாங்கியதாக இந்த ஸ்கூட்டி பைக் இருக்கின்றது. அதே போல இந்த ஸ்கூட்டியை நீங்க வாங்கி செல்லுகின்ற போது 2 வருடம் வந்து இந்த கடையால உத்தரவாதம் தராங்க. அதாவது பிரண்டி என்று சொல்லுவோம். 2 வருடம் உத்தரவாதத்தையும் தராங்க. அதே போல 2 ஃப்ரீ சர்வீஸும் செய்து தராங்க. 2 ஃப்ரீ சர்வீஸ் செய்து தராங்க. அதே போல இந்த பைக்கிலுக்குரிய இந்த பட்டையா ஸ்கூட்டி பைக்கிலுக்குரிய இந்த பாகங்கள், இந்த பைக்கிலுக்குரிய இந்த சிக்னலாக இருக்கட்டும், அதே போல கிளச் ஜெட்டாக இருக்கட்டும், பிரேக்கு, கேபிள் அப்படியான உதிரி பாகங்களை வந்து இந்த கடையில வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கால பின்னுக்கு இந்த கடையில பின்னுக்கு வந்து இந்த பைக்கிலுக்குரிய உதிரி பாகங்கள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த ஸ்கூட்டியினுடைய இந்த பெட்ரோல் தாங்கியை பொறுத்தவரையில இந்த ஸ்கூட்டியினுடைய பெட்ரோல் தாங்கி கிட்டத்தட்ட 6 லிட்டர் பெட்ரோலை கொள்ளக்கூடிய வகையில வந்து இந்த ஸ்கூட்டிக்கு வந்து தாங்கி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல நம்ம இன்னும் ஒரு முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, இந்த ஸ்கூட்டி வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 35 கிலோமீட்டர் தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையிலான தூரத்துக்கு இந்த ஸ்கூட்டி வந்து ஓடக்கூடியதாக இருக்கும். இந்த சன் மோட்டார்ஸ் என்கின்ற இந்த கடையில வந்து அங்கால நம்ம ஸ்கூட்டி பைக்ல பார்த்தோம். அதே போல இங்கால வந்து இந்த 49 சிசி என்கின்ற ரணமோட்டோ பைக் இருக்கு. இந்த பைக்ல நம்ம செல்ல பேர் கொண்டு எல்லாரும் அழைப்பது வந்து தும்பி பைக்ல. அந்த தும்பி பைக்கில் பிராண்டில், அதாவது 49 சிசி பைக்கில் வந்து 3 விதமான கலர் கிடக்கு. ஒன்று கருப்பு கலர், மற்றது நீலம், அடுத்தது சிவப்பு. இப்படியான 3 கலர்ல வந்து இந்த ரணமோட்டோ பைக் இருக்கின்றது. இந்த பைக்கிலுக்கும், அதாவது இந்த ரணமோட்டோ தும்பி பைக்கிலுக்கும் ஏனைய தும்பி பைக்கிலுக்கும் இருக்கின்ற டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னா, ஏனைய தும்பி பைக்கிலுக்கு வந்து கிளச் இல்லை, இந்த பைக்கிலுக்கு வந்து கிளச் இருக்கு. இந்த அடிப்படையில வந்து 4 கிளச் இருக்கு. இந்த பைக் வந்து 4 கிளச் இருக்கு. இந்த 4 கிளச்சும் நம்ம போடக்குள்ள எத்தனாவது கிளச், அதாவது ஒரு கிளச்சை போட்டோம்னு சொன்னா இது மீட்டர், இந்த டிஸ்பிளேல வந்து நம்ம எத்தனாவது கியர் போட்டிருக்கோம், எத்தனாவது கியர்ல ஓடுறோம் அப்படிங்கிற அனைத்து விதமான அந்த காட்சி படங்களும் இந்த டிஜிட்டல் மீட்டர்ல வந்து காட்டும். 4வது கியர்லயா போறோம், 3வது கியர்லயா போறோம் அப்படி என்கின்ற அனைத்து விதமான டிஜிட்டல் மீட்டர் வந்து இந்த பைக்கிலுக்கு வந்து பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதே போல ஏனைய தும்பி பைக்களை விட, அதாவது ஏனைய 49 சிசி பைக்களை விட இந்த பைக் வந்து ஒரு வெயிட்டை தாங்கக்கூடிய, அதாவது அந்த பவர் கூடியதாக வடிவமைக்கப்பட்ட தும்பி பைக்கிலாகத்தான் இந்த ரணமோட்டோ இந்த தும்பி பைக் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இந்த பைக் தொடர்பாக மேலதிக விளக்கத்தை தரணும் என்று சொன்னால், இந்த பைக்கினுடைய அந்த பெட்ரோல் தாங்கிய பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பெட்ரோல் தாங்கி வந்து 7 லிட்டர் பிடிக்குதாம். அதாவது ஸ்கூட்டி வந்து 6 லிட்டர் பிடிக்குதாம், இந்த பைக் வந்து 7 லிட்டர் பிடிக்குதாம். அதே போல இந்த பைக் வந்து 1 லிட்டர் பெட்ரோலுக்கு கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ஓடக்கூடிய வகையில, பெட்ரோல் பாவிக்கக்கூடிய வகையில இந்த பைக் வந்து இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல இதுல பவரை பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல பவர் வந்து அடிக்கிறதுதான் அதே 120 அடிச்சிருக்காங்க பவர். ஆனால் என்ஜின் இது அடிச்சிருக்கா 49 சிசி என்றாலும் இதுல வேகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 140 கிலோமீட்டர் அந்த வேகம் இந்த டிஜிட்டல் மீட்டர்ல வந்து அடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பைக்கில் வந்து நாம் எடுத்து ஓடி பார்க்கின்ற போதுதான் இந்த பைக்கினுடைய ஸ்பீட் எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த பைக்கிலுக்குரிய சகல உதிரி பாகங்களும் வந்து இந்த சன் மோட்டார்ஸ் கடையில வந்து பின்னுக்கு ஒரு சின்ன ஒரு ரூமா இறக்கிருக்காங்க. அங்க வந்து சகல விதமான இந்த கடையில இருக்கின்ற சகல விதமான வாகனங்களுக்கு உரிய உதிரி பாகங்கள் அங்கு அடுக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே இந்த வாகனங்கள், இந்த கடையில் எடுக்கப்படுகின்ற அனைத்து வாகனங்களுக்கும் உரிய உதிரி பாகங்களை இந்த கடையில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த இதுக்கு வந்து இந்த பைக்கிலுக்கு வந்து ஒரு வருடத்துக்கு வந்து வெற்றி, அதாவது இந்த பைக்கினுடைய வெற்றிக்கான உத்தரவாதத்தை கொடுக்கின்றாங்க. ஒரு வருடத்துக்குள்ள இந்த பைக்கினுடைய வெற்றியானது பழுதடைகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கம்பெனியால வந்து உங்களுக்கான புது பேட்டரி வைத்து தரக்கூடிய வகையில இந்த பைக்கிலுக்குரிய ஏற்பாடுகள் இந்த கடையில செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல என்ஜின், இந்த பைக்கிலுக்குரிய என்ஜின் வந்து 2 வருட உத்தரவாதத்துடன் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதாவது இந்த பைக்கில் எடுத்து நீங்கள் பாவிக்கின்ற போது 2 வருடங்கள் முடிவதற்கு முன்பு இந்த பைக்கிலுக்குரிய என்ஜினில் எந்த விதமான பிழைகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் இந்த கடையானது பொறுப்படுத்தி அதற்குரிய வேலைகளை செய்து தரக்கூடிய வகையில
இந்த வைக்கிளுக்குரிய ஏற்பாடுகள் இந்த கடையால செய்யப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி இந்த வைக்கிள் தொடர்பாக நாம அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் ஒருக்கா ஓடி பார்த்து தான் அறிய முடியும். ஆனால் எங்களால் இந்த ஓடி பார்த்து இந்த வைக்கிள் தொடர்பான அந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான சூழல் இன்று அமையாத காரணத்தினால் இந்த வைக்கிள் தொடர்பாக சும்மா பார்த்து, அதாவது மேலால் பார்த்து நாங்கள் ஓட்டி பார்க்காம சும்மா அந்த கண்களால் பார்த்து, அதே போல இந்த வைக்கிளுக்குரிய முழு விளக்கத்தையும் இந்த கடையினுடைய ஓனரிடம் கேட்டு உங்களுக்கு ஒரு காணொலியாக நான் இந்த காணொலியில் வழங்கி இருக்கின்றேன். நீங்கள் இந்த பைக் தொடர்பாக, அதாவது ஸ்கூட்டி தொடர்பாகவும் இந்த 49cc தொடர்பாகவும் முழு விளக்கத்தையும் அறிந்திருப்பீர்கள் என நம்பி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் நான் உங்கள் தனுராஜ். நன்றி, வணக்கம்.